உங்களுக்கு இந்த மாதிரி வார்த்தை தான் தெரியும். உன் லெவலுக்கு இறங்க மாட்டேன், தகுதி தராதரம், செருப்பு கட்டி அடிப்பேன், சீப்பு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. கேட்டா படிச்சிருக்கேன் என்னங்க அர்த்தம்? என்னங்க அடையாளம்? படிச்சதுக்கு என்னங்க அடையாளம்? ரீசெண்டாக நான் இந்த வீடியோவை நான் வந்து பார்த்தேன். ஆக்சுவலாக நான் வந்து பார்த்தேன்னா, நான் பிக் பாஸ் இது வரைக்கும் வந்து பார்த்தே கிடையாது, இப்போ வரைக்கும் நான் பார்த்து கிடையாது. ஸோ அந்த வீடியோவை வந்து பார்த்ததுனால நான் என்னோட சைடில் ஒரு சில விஷயத்த ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சு. திவாகர் மேலே தப்பே கிடையாது ஆக்சுவலாக, ஓகேவா? விஜய் சேதுபதி பிக் பாஸ் அந்த மக்கள் மேலே தான் தப்பு இருக்குது. இவனுக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு இவனை பிக் பாஸ் பண்ணிட்டீங்க. நான் கேட்குறப்பா, சோஷியல் மீடியாவில் இருக்கிற யூஸ் பண்ணுற எல்லா மக்களும் தான் இதை பற்றி கேட்குறாங்க. ஒருத்தனை வளர்த்து ஒரு தான் நீங்கள் தான், அடிக்கிறதும் நீங்கள் தான். நடுவில் மீடியாக்காரன் வருவான், அவன் சொம்படிச்சு இன்னும் வந்து பார்த்தா அவன் ஃபேமஸ் ஆகிக்கிட்டுருவான். மற்றவனுக்கு லாபம் வருதோ இல்லையோ, அவனுக்கு எல்லா டைமும் வந்து பார்த்தா லாபம் தான். பிகாஸ் அவனுக்கு தேவை கண்டென்ட். அவன் கேரக்டரை தெரிஞ்சு நீங்கள் அவனை பிக் பாஸ் கூட விட்டுறீங்க அப்படின்னாக்கா நீங்கள் முட்டாளா இல்லை அவன் முட்டாளா? ஒருத்தன் சோஷியல் மீடியாவுக்குள்ள கிறுக்குத்தனமாக எவனா பண்ணால் போனோம், அவனை ரீலை ஷேர் பண்ண வச்சு, லைக் பண்ண வச்சு, கமெண்ட் பண்ண வச்சு, ஃபாலோ பண்ண வச்சு அவனை நீங்களே ஃபேமஸ் ஆகிக்கணும். பிகாஸ் யூ நோ தட் நம்ம கிறுக்குத்தனமாக பண்ணால், லூசுத்தனமாக பண்ணால் இந்த மக்கள் எல்லாம் வந்து ரொம்ப லைக் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சி இந்த வாய்ப்பை வச்சு அவன் ஒரு லெவலுக்கு வரத்து கூட ரொம்பவே சான்ஸ் இருக்குது. நான் கேட்கறது ஈகோல கிடையாது, ஓகேவா? நான் கேட்கறது லாஜிக் இருக்குது. இவங்ககிட்ட என்ன லாஜிக் இருக்குது, இவங்ககிட்ட என்ன டேலண்ட் இருக்குன்னு கேட்குறேன். உங்களால் இதுக்கு பதில் சொல்ல முடியுமா? விஷயம் இருக்குது திவாகர் அவர்களே. மீடியாக்காரங்களுக்கு கண்டென்ட் இல்லைன்னு சொல்லிட்டு திறமையே இல்லாத ஆளை பிடிச்சி உள்ளே போட்டு அவங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் ஆக்கி விட்டுருக்காங்க. இதுதான் அவனுக்கு பண்ணுற மிகப்பெரிய ஒரு தப்பு. நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க, அவங்க வந்து பார்த்தா முடிச்சு விட்டான். இதுதான் சிம்பிள். இன்றைக்கி அவன் வந்து பார்த்தா ஒரு இடத்துல இருந்தாலுமே அவனை ஃபேமஸ் ஆகிறது நீங்கள் தானே. டேலண்ட் உள்ள ஆளுங்களை வளர்த்து விடுங்க, தப்பு இல்லை. டேலண்ட்டே இல்லாத ஆளுங்களை வளர்த்து விட தான் தப்புன்னு சொல்கிறான். தமிழ்நாடே வர வர யூஸ்லெஸ்ஸாக தான் போய்கிட்டு இருக்கு. எவனும் இங்கே வந்து பார்த்தா திருத்த முடியாது. பண்ணுறான் பண்ணிட்டு தான் இருப்பான். எப்படியோ நீங்கள் லட்சியம் வளர்ச்சி